எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் லவர்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஃப்ரெண்டான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். சாஃப்டா ஜூசியா, ஒவ்வொரு பைட்டும் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். இது சிக்கன் பேன் கேக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய பவுல்ல 300 கிராம் அளவுக்கு போன் இல்லாத சிக்கன் பீசஸை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இங்க மின்ஸ்ட் சிக்கன் யூஸ் பண்ணல, நல்ல சின்னதா கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்படி பீசஸா சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ், 1 பெரிய குடமிளகாய், கொஞ்சம் நறுக்கின ஸ்ப்ரிங் அனியன்ஸ், பீட் பண்ணி வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். இப்ப பைண்டிங்க்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும், நல்ல கிறிஸ்பியான லேயர் கிடைக்க 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்லை. முட்டையில இருக்கிற மாய்ஸ்சரே போதும். நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. உங்களுக்கு இந்த மிக்ஸ்சர் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா இன்னொரு முட்டையை உடைச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் கேக் கலவை தயாராயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க, பேன் கேக் கலவை நல்லா ஊறி சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே அதுல இறங்கிருக்கு. இப்போ இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பேன் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பேன் கேக் செய்ய நான் சின்ன சைஸ்ல ஒரு பேனை யூஸ் பண்றேன். பேன்ல கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பேன் சைஸுக்கு நான் 1.5 கரண்டி அளவுக்கு ஊத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்றேன். உங்களோட பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க கலவையை அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்துங்க. பேன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பேனை மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷம் ஆனதும் மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் மெதுவா திருப்பி போடுங்க. பாருங்க எப்படி பொன்னிறமா குக் ஆயிருக்குன்னு. இப்போ பேனை மூட வேண்டாம், அப்படியே வெந்துரும். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். ஸ்டோவ் மீடியம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த மாதிரி வித்தியாசமான சிக்கன் ரெசிபிஸ் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2 பக்கம் நல்ல வெந்ததும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த டிஃப்ரெண்டான சிக்கன் பேன் கேக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லைன்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, இல்லைன்னா நைட் டின்னருக்கு கூட செய்யலாம். வெஜிடபிள்ஸ், எக்ஸ், சிக்கன் எல்லாம் சேர்த்து செய்யற இந்த பேன் கேக் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். ஒரு தடவை இதை செஞ்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. இந்த டேஸ்டியான சிக்கன் பேன் கேக்கை சூடா அப்படியே சாப்பிடவும் நல்லா இருக்கும். இல்லைன்னா கூட சாஸ், கெச்சப் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். வாவ், இந்த சிக்கன் பேன் கேக்கோட ஃப்ளேவர்ஸே வேற லெவல்ல இருக்குங்க. அவ்வளோ அருமையா இருக்கு. சிம்பிள் டிஷ் ஆனால் சூப்பர் ஃப்ளேவர்ஸ். உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டீடைல்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.